Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் போன வீடியோவிலே பார்த்தாச்சு. அதோட கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம அதோட டெரிவேஷன் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம வீடியோவில் போயிடலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ப்ளஸ் சார்ஜ் அது சம் டிஸ்டன்ஸில் வந்து இன்னொரு ப்ளஸ் சார்ஜ், அதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது அந்த டிஸ்டன்ஸ் இதோட மேக்னிடியூட் என்னதுன்னா Q. இந்த சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற சார்ஜோட மேக்னிடியூட் வந்து Q டேஷ். அதாவது இந்த பாயிண்ட் பேர் என்னன்னு வச்சுக்கிறேன்னா ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த பாயிண்ட் பேர் என்னது ஆர். நான் இந்த ஆரில் இருக்கிற பாயிண்டில் இருக்கிற சார்ஜை வந்து பி பாயிண்டில் எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற சார்ஜ் வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். அப்போது சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் டன் நடக்குதுல்ல, ஏன்னா நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அடுத்து சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒர்க் டன் தான். சரிங்களா? இங்கே ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஒர்க் டன் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா ஒர்க் டன் சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கே என்னது பொட்டன்ஷியலும் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? இப்போது ஒர்க் டன் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு எஃப் வெக்டார் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எப்பயுமே எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ மைனஸ்ஸு எலக்ட்ரிக்கல் எஃப்இ இல்லை எஃப் கூலும் எதுனா போடலாம். எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ எஃப் வெக்டார் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் வெக்டார் கூலும். ஸோ இங்கே ஒர்க் டனோட ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். ஒர்க் டன் ஃபார்முலா என்னது, ஒர்க் டன் வந்து W ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எந்த லிமிட் என்னது ஆர் டு பி. அப்போ ஆர் டு பி ஃபார்முலா என்னது எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டாட்டு டிஆர். சரிங்களா? இப்போ ஒர்க் டன் என்ன, நீங்கள் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒர்க் டன் என்னது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எது வேணும் சொல்லலாம். சரிங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸு ஒர்க் டன் பதிலாக நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸை போட்டுக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் ஆர் டு பி பாயிண்ட்டுக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் இங்கே என்ன அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அதை எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை அப்ளை பண்ண போகிறேன். அப்போ மைனஸு எஃப் வெக்டார் கூலும் இன்ட்டு டிஆர் வெக்டார். சரிங்களா? நான் வெக்டாரில் எதுலையும் ஓகே நான் வெக்டாரில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் அப்படியே வெக்டாரில் ஃபஸ்ட்டு எழுதி அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒர்க் டன்னா இங்கே என்னதுன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ யூபி மைனஸு யூஆர் ஃபைனல் மைனஸு இனிஷியல். ஃபைனல்னால் என்னது அட் பி, இனிஷியல் என்னது அட் ஆர். அப்போ ஒர்க் டன்னா என்னது இங்கே சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம ஒர்க் டன் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் ஆர் டு பி எஃப் வெக்டார் எக்ஸ்டர்னல் டாட்டு டிஆர் வெக்டார். சரிங்களா? அப்போ சின்ஸ் எஃப் அதாவது எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக சொன்னேன், எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக சொன்னேன். அப்போ டெல் யூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஆர் டு பி மைனஸ் எஃப் வெக்டார் கூலும் இன்ட்டு டிஆர் வெக்டார். சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு எஃப் எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக மைனஸ் எஃப் வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன வரும், டெல் யூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஆர் டு பி போட்டாச்சு. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு QE. எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது எஃப் இஸ் ஈக்குவல் டு QE. இப்போ இந்த நம்ம எடுத்துக்கிற Q வந்து என்னது, அது மேக்னிடியூட் என்னதுமா Q டேஷு. அப்போ Qக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், Q டேஷை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ எஃப் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q டேஷு இ. அப்போ மைனஸ் எஃப்
வெக்டார் கூலும்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் q டேஷ் இ டு டிஆர். ஓகேவா? இப்போ டெல் யூ ஈக்குவல் டு மைனஸ் q, ஏன்னா மைனஸ் q டேஷ்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு வேல்யூ. அப்போ கான்ஸ்டன்ட்டை வந்து இன்டெக்ரல்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. r டு p, அப்போ உள்ளே யார் இருப்பாங்க? இ வெக்டார்னு போடணும். எஃப் வெக்டார் ஈக்குவல் டு இ வெக்டாரு. அப்போ இ வெக்டாரு இன்ட்டு டிஆர் வெக்டார் இல்லை. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பர் யூனிட் சார்ஜ், அதாவது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் நம்ம இதுவரையும் கண்டுபிடிச்சது என்னது? இது எலக்ட்ரிக்கல், இதோட வேல்யூ இது என்னது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ அதோட ஃபார்முலா அப்படி என்னது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் டன் டிவைடட் பை எந்த பாயிண்டோட சார்ஜ் வந்து ஆப்போஸாக இருக்கோ அதோட சார்ஜை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுதான் என்னது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்னது அது டெல் யூ, அதாவது ஃபார்முலா என்னது டெல் யூ தான் என்னது ஒர்க் டன்னு. இப்போ ஒர்க் டன்னு டிவைடட் பை அந்த வேல்யூ கான்ஸ்டன்ட், அந்த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் q டேஷ். அப்போ டெல் யூ ஈக்குவல் டு என்னது ஒர்க் டன் ஃபார்முலா மேலே என்னது ஒர்க் டன் டிவைடட் பை q டேஷ். இப்போ நம்ம கிடைச்ச ஒர்க் டன் என்னதுங்க மைனஸ் q, அதாவது டெல் யூ பை q டேஷ் தான் என்னது இங்கே இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொன்னேன். அப்போ ஈக்குவல் டு மைனஸ் இன்டகரல் ஆஃப் மைனஸ் q டேஷ் இன்டகரல் ஆஃப் r டு p இ வெக்டாரு டாட்டு டிஆர் வெக்டார். சரிங்களா? டிவைடட் பை என்னதுங்க திருப்பியும் q டேஷ் தான். அப்போ இது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம அது q டேஷால் டிவைட் பண்ணுறோம் பேசிக்காக. சரிங்களா? அப்போனா இங்கே கேன்சல் ஆகும். q டேஷும் கேன்சல் ஆகிடும். மீது பேலன்ஸ் இருக்கிறது என்னது டெல் யூ பை q டேஷு இன்டகரல் ஆஃப் மைனஸ் இன்டகரல் ஆஃப் ஆர் டு பி இன்ட்டு டி வெக்டாரு டாட்டு டிஆர் வெக்டார். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சரிங்களா? இப்போ இங்கே என்ன எழுதலாம் ஃபைனல் மைனஸ் இனிஷியலுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் equal del u by q dash equal to vp minus vr. ஃபைனலு இது இனிஷியல். சரிங்களா? அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக இதை நம்ம எழுதிக்கலாம். அப்போ விபி மைனஸ் விஆர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகரல் ஆஃப் ஆர் டு பி இ வெக்டாரு ஆர் டு பி வி வெக்டார் டாட்டு டிஆர் வெக்டார். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னால் நம்ம கான்ஸ்டன்ட்டாக என்ன எடுப்போம் வி. அப்போ மைனஸு இன்டகரல் ஆஃப் ஆர் டு பி இ வெக்டார் டாட்டு டிஆர் வெக்டார். பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? நம்ம எடுத்துக்கிற சார்ஜோட மேக்னிடியூடை வந்து டிவைட் பண்ணிக்கிறோம் இதில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலில். அங்கே வந்து என்ன பண்ணிக்கிறோம் எலக்ட்ரிக் வெறும் அந்த ஒர்க் டன்னை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியில். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எதனால் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எப்பயுமே பின் பண்ணியிருப்பேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.